அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும், 12 மாதங்களும் எப்படி இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். பொதுவா ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிக்கிறது அந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் மற்றும் பிரதான கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த விதத்துல ஆண்டின் முதல் பெயர்ச்சியா மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சி நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல பாத சனியா இருந்த சனி பகவான் இனி முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துக்கு மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாரார். 7.5 ஆண்டுகளா நீங்க படாத பாடு, அவஸ்தை, இம்சை எல்லாத்திலிருந்துமே முழுமையா விடுதலை பெற போறீங்க. 7.5 சனி மகர ராசி அன்பர்களுக்கு முடியுதுங்கிறது மிகப்பெரிய சாதகமான விஷயம். இனி உங்களுக்கு சகாய சனியா அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு சனி பகவான் பலன் கொடுக்க போறார். விசேஷ பலன்களை கொடுக்க போறார். அடுத்து 2வது பெயர்ச்சியா குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுப பலன்களை ஏற்படுத்திய குரு பகவான் இனி 6ஆம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல 6ல மறைஞ்சி குரு பலன் கொடுக்க போறார். இந்த ஆண்டு முழுவதும் மொத்தமா 3 இடங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். மே 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலையும், மே 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் மிதுனமனையில 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். பிறகு மே 10ஆம் தேதியிலிருந்து அதிசாரமா கடகத்துல உச்சபலம் பெற்று கலத்திர ஸ்தானமான 7ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார். மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அடுத்து முக்கியமான பயிற்சியா மே 19ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல உபஜயஸ்தானத்துல இருந்த ராகு இனிமே மே 19ஆம் தேதியிலிருந்து தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார். கடந்த காலகட்டங்கள்ல பாக்கியஸ்தானத்துல இருந்த கேது பகவான் மே 19ஆம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார். இந்த பிரதான கிரகங்கள் மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரங்களின்படி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இப்ப பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய அனைத்து வழிகளும் பிறக்கும். கஷ்டத்திலிருந்து விமோச்சனம், அவமானத்திலிருந்து விமோச்சனம், நஷ்டத்திலிருந்து விமோச்சனம், குடும்பத்துல நிம்மதி, பணப்புழக்கத்துல இருந்த தடங்கல்கள் விலகிறது. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். 2ஆம் இடத்துல இருந்த சனி 3ஆம் இடத்துக்கு எதிரியுடைய வீட்டுக்கு போறார். பொதுவாகவே சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த 3ஆம் இடத்துக்கு எதிரி ஸ்தானத்துக்கு அவர் போறார், குருவுடைய வீட்டுக்கு போறார். அங்க அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. இதனால உங்களுக்கு என்ன லாபம்னா, உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும், குழந்தை பாக்கியத்துல இருந்த பிரச்சனை நீங்கும், வம்ச விருத்தி உண்டாகும், வருமானம் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும், படிப்புல மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், படிப்புல எதிர்பார்த்த மாதிரி படிப்பு கிடைக்காம நல்ல சீட்டு கிடைக்காம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் பிறக்கும். மொத்தத்துல நீங்க எடுத்த காரியத்துல வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான நேரம் இது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்க தலைமை உங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னா இப்போ அந்த தலைமை உங்களை அழைத்து மீண்டும் பதவி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இது எப்போ நடக்கும்னா, உங்களுக்கு தசமஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கக்கூடிய நேரமான மே மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல மேலிருந்து அக்டோபர் வரைக்கும் குரு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல மறையும் போது கடன் சுமைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போதான் நீங்க தொழிலை புதுசா துவங்க போறீங்க, தொழிலை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு போக போறீங்க. அதுக்கு பணம் வேணும், அதுக்கு முதலீடு வேணும், செலவு வேணும், ஸ்டாக்ஸ் வேணும், உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் வேணும். அதையெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான பண முதலீடுகள் உங்களுக்கு கடன் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் குரு பகவான். குரு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகும்போது
குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாவோ அல்லது உங்களுடைய தந்தை மூலமாவோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலமா உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வையில சனி வந்துருவார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பாக்கிய பார்வை சனிக்கு கிடைக்கும். கெடுதல்கள் நினைக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவாங்க. குறிப்பா உங்களுடைய குடும்பத்துல உங்க எதிரிகள், வேற்று மதம், வேற்று ஜாதி எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கவங்க, நிம்மதி இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு நிம்மதி தரக்கூடிய ஆண்டா இருக்கும். எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ஆண்டுல. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா உழைப்புக்கு அஞ்சாதவர்களா இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அடுத்தவங்களை வேலை வாங்குறதுக்கு நினைப்பாங்க. உழைப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா சாமர்த்தியமா இருப்பாங்க. அதே சமயத்துல யாருக்கிட்டையும் ரொம்ப சண்டை போடுவாங்க, அதனால விலகி இருப்பாங்க. இல்லைன்னா சண்டை போடாம பேசாம விலகி இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டு மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பா உழைப்பு அதிகரிக்கும். வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்லையா, அந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்துல வெற்றி தரக்கூடிய ஆண்டா இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு பரிகாரம், நல்ல வளர்ச்சி காணக்கூடிய பரிகாரம் என்னன்னா தாமரை வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் சூட்டி வழிபாடு செய்யும் போது சிறப்பு உண்டாகும். வெள்ளிக்கிழமை தோறும் காலையில 6 மணிலிருந்து 7 மணி அல்லது 8 மணிலிருந்து 9 மணி இல்லைன்னா இரவு 8லிருந்து 9 மணி இந்த 3 நேரத்துக்குள்ள சுக்கிரஹோரை நேரம், காலையில 6 to 7, இரவு 8 to 9 சுக்கிரஹோரை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு சென்று அங்க ஒரே ஒரு தாமரையை சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க தினமும் திலகமிட்டுக்கலாம். ஆண்களும் இந்த குங்குமத்தை பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். யார் வேணா பயன்படுத்தலாம், எந்த பாகுபாடும் கிடையாது. குங்குமத்தை நெத்தியில இட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முக வசீகரம் ஏற்பட்டு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டாகும். தொழில் அபிவிருத்தி உண்டாகும். வியாபாரம் சிறக்கும். பணப்புழக்கத்தை அதிகரிப்பால் மகாலட்சுமி தாயார். வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான். கோச்சார பலன்கள் மேக்சிமம் 20% 25% அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். மற்றபடி 75 80% அளவுக்கு உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும். அதனால கோச்சாரத்துக்கும் சுயஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்க சுயஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும், தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும், இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் உங்க சுய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.